நம்ம வீடியோவில் சிஃபியில் எப்படி பிளேஸ் ஆகுறது, ஒரு ஆன் கேம்பஸ் டைமில் சிஃபி வருதுன்னா எப்படி கிராக் பண்ணணுங்கிறத பற்றி ஃபுல் ஃப்ளஜ்டாக பார்க்கணும். ஓகேவா? பர்சனலி நான் ஒரு ஃபைனல் ஸ்டூடெண்ட், நானும் சிஃபியில் தான் பிளேஸ் ஆயிருக்கேன் அஸ் அ க்ளவுட் இன்ஜினியராக. அண்ட் அதர் தன் திஸ், ஓகே, இந்த வீடியோவில் பார்க்க போகிற எல்லா டிப்ஸுமே நானும் பர்சனலாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் பிளேஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒருத்தவங்க ஃபாலோ பண்ண சொல்லி அவங்களும் பிளேஸ் ஆக வச்சிருக்கேன் அதே க்ளவுட் இன்ஜினியர் வேர்ல்டு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஒர்க். க்ளவுட் இன்ஜினியர் மட்டும் இல்லாமல் மற்ற டொமைன்ஸுமே நான் கவர் பண்ணுறேன். ஒரு சிஃபியில் பிளேஸ் ஆகணும்னா உங்கள் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து 10th 12th காலேஜ் மூணுலேயுமே 60% எவ்வளோ இருக்கணும், எந்த அரியரும் இருக்கக்கூடாது. ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸில் ஸ்கேனிங் அரியர் இருக்கக்கூடாது. இதுதான் முதல் ரூல். பட் சம் காலேஜில் ஒரு அரியர் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க, பட் மோஸ்ட் ப்ராபப்ளி. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சிஃபியில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 4 டொமைன் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. சிஃபி வரும்போதே ஒரு 4 டொமைன் ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த டொமைன் சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு சிஃபிக்குள்ளே நீங்கள் வந்து பிளேஸ் ஆகலாம். பட் இங்கே தான் சின்ன ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக பயாஸ்டாக கொடுத்துருப்பாங்க, பிரித்து கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா, இப்போ நான் ஒரு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நான் வந்து நெட்வொர்க் இன்ஜினியர் க்ளவுட் இன்ஜினியர் சூஸ் பண்ண முடியும். நான் வந்துட்டு பர்சனலாக க்ளவுட் நல்லா தெரிஞ்சனால க்ளவுட் இன்ஜினியர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். என் கொலீக்ஸ் நிறைய பேர் நெட்வொர்க் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு க்ளவுட் அண்ட் டிஜிட்டல் கொடுப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு எதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த டொமைன் வைஸ் நீங்கள் கிராக் பண்ணி உள்ளே போகலாம் சிபிக்குள்ளே. இப்போ நீங்கள் ட்ரிபிள்னா உங்களுக்கு டேட்டா சென்டர் கொடுப்பாங்க. பட் இதுவுமே வந்து ஒரு சில காலேஜில் மாறும். ஒரு சில காலேஜ் என்ன பண்ணாங்கன்னா, இசி வந்துட்டு இசிக்கு வந்து வேறு நெட்வொர்க் மட்டும் தான் கொடுத்தாங்க, நெட்வொர்க் அண்ட் டேட்டா சென்டர் கொடுத்தாங்க, க்ளவுட் கொடுக்கல. ஸோ இது கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் வேறு 4 டொமைன்ஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கு ஏற்றபடி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு நம்ம ஜென்ரலாக ஒரு பார்த்துருப்போம். இன்னும் நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். ஒவ்வொரு ரவுண்டையும் பிரித்து எப்படி பண்ணணுங்கிறது, எப்படி என்னென்ன ரிசோர்ஸஸ் படிக்கணும், எப்படி கிராக் பண்ணணுங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். சிவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு. ரவுண்ட் 1 சாதாரண ஒரு எம்சிக்யூ ரவுண்டு தான். உங்களுக்கு ஆப்ஸ் இருக்கும், டெக்னிக்கல் ஆப்ஸ் இருக்கும், குவான்டிட்டேட்டிவ் ஆப்ஸ், லாஜிக்கல் ஆப்ஸ்லாம் இருக்கும். ரவுண்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டெக்னிக்கல் ஹெச்ஆர் இன்டர்வியூ. ரவுண்ட் 3 ஜெனரல் ஹெச்ஆர் இன்டர்வியூ. அப்படி டேரக்டாக சிவி இல்லை நீங்கள் பிளேஸ் ஆகலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி கிராக் பண்ணணுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட் ரவுண்டை ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4 டொமைனில் ஒரு டொமைன் சூஸ் பண்ணியிருந்தாலுமே ஃபஸ்ட் ரவுண்டை கிராக் பண்ணுறதுக்கு உங்களோட 4 டொமைனோட பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? பேசிக் நாலேஜ் தான், ரொம்ப பேசிக் நாலேஜ் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மொத்த இன்டர்வியூமே ஹேக்கர் ரேங்குங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் நடந்துச்சு. உங்களுக்கு அங்கே மேக்ஸிமம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஹேக்கர் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு டேப் சுவிட்சிங் ப்ராக்டர் இருக்கும். அண்ட் பட் கேமரா ப்ராக்டர் எங்களுக்கு இல்லை, எங்கள் டைமில் இல்லை. பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, கம்ப்ளீட் லேப்லையுமே ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. உங்கள் காலேஜ் ஸ்டாஃப்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா சிஃபியோட எம்ப்ளாயிஸே இருப்பாங்க. அவங்க ப்ராக்டர் பண்ணுவாங்க அவங்கள. ஓகேவா? ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு பென் அண்ட் பேப்பர் அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் வந்துட்டு ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு. பட் ஸ்டில் நான் ஃபேஸ் பண்ண இன்டர்வியூவில் எப்படி இருந்துச்சுன்னா, லாஜிக் ஆப்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு கம்பேர் வித் குவான்ஸை கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணி பண்ணுற ஆப்ஸோடையும் நீங்கள் லாஜிக்கலாக ஒரு கொஸ்டினை மட்டும் ஜஸ்ட் படித்து பார்த்துட்டு அது கொஸ்டினை புரிஞ்சு அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு போகிற ஆப்ஸ் தான் அதிகம். எக்ஸாம்பிள், டேட்டா ரிலேஷன்ஷிப், டிடெக்டிவ் சம்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு யார் போய் சொல்கிறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் அதிகமாக ஃபேஸ் பண்ணேன். கிராமர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, இங்கிலீஷ் இருந்துச்சு. ஸோ குவான்ஸும் எப்படி இருந்துச்சுன்னா பேசிக்கான குவான்ஸ் தான். ஒரு சில குவான்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, தவிர மோஸ்ட் ஆஃப் த குவான்ஸ் ரொம்ப ஈஸி. இப்போ பெர்சன்டேஜ் சம்மு, ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட்டு, அதுக்கு பாப்புலேஷன் எந்த ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுது, கிளாக் அண்ட் கேலண்டர், டைம் அண்ட் ஒர்க்கு, இந்த மாதிரியான காமனான ஆப்ஸ் கொஸ்டின் தான். அதுவுமே பேசிக்கான ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் படிக்கலாம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிராக் பண்ணுறதுக்கு நான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ரவுண்ட் 1. ஸோ ரவுண்ட் 1ஓட மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே GitHub ரெபாசிட்டரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், அதில் இருக்கும். மற்ற மெட்டீரியலுமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன், லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல் எம்சிக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட் ஃபவுண்ட்ரின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதுலேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ சாண்ட் ஃபவுண்ட்ரி போயிட்டு ஒவ்வொரு டொமைனுமா சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? டேட்டா சென்டர்லேருந்து கொஸ்டின்ஸு, அப்புறம் நம்ம நெட்வொர்க்ஸ்லேருந்து கொஸ்டின், க்ளவுட்லேருந்து கொஸ்டின், சாண்ட் ஃபவுண்ட்ரி படித்தாலே மோஸ்ட் ப்ராபபிலி ஃபைன். அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்துட்டு ஆப்டிடியூட் ரவுண்டுக்கு நான் ஃபாலோ பண்ண யூடியூப் சேனல் ஃப்ரீ டு லேர்ன் தமிழ். அங்கே இருக்கிற கொஷின்ஸ் அப்படியே வராட்டாலுமே அங்கே இருக்கிற ஃபார்முலா படித்தாலே போதும், நல்லா அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஃப்ரீ டு லேர்ன் சப்போர்ட் பண்ணுறேன் இந்த இடத்துக்கு ஃபார் ஆப்ஸை. உங்களுக்கு வேறு ஏதாவது சேனல் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம், அது ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் கிராக் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு அடுத்த வந்து நம்ம செகண்ட் ரவுண்ட் போகலாம். உங்களுக்கு வந்து இந்த ரவுண்டில் தான் டொமைன் வைஸ் பிரிப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் கிராக் பண்ணிட்டீங்க, செகண்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டொமைன் கொடுத்துருப்பாங்க.
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன் காமன் நீங்கள் ஒரு 60% எடுத்தால் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க 100 அவுட் ஆஃப். சம்டைம்ஸ் 70% வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ரவுண்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் வைஸ் பிரிச்சிருப்பாங்க உங்களை. டொமைன் வைஸ் கொஷின்ஸ் வந்து எங்கேருந்துலாம் வருவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் டொமைன், நீங்கள் எந்த டொமைன் சூஸ் பண்ணால் டொமைன்லேருந்து கேட்பாங்க. அதை தவிர்த்து டிபார்ட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் இருக்கும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு அடுத்தது எதுக்கு நெட்வொர்க் அண்ட் ஓஎஸ் கொஞ்சம் தனியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சிஃபி வந்து பார்த்தீங்கன்னா சிஃபியோட கோர் வந்து நெட்வொர்க் தான். ஓகேவா, நெட்வொர்க் தான் சிஃபியோட கோர். ஸோ கோர் நெட்வொர்க்கில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸு கேட்பாங்க. நீங்கள் எந்த டொமைன் சூஸ் பண்ணால் நெட்வொர்க் கொஸ்டின்ஸ் அங்கே இருக்குது. அது தவிர்த்து வந்துட்டு ஓஎஸ் கொஸ்டின், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொஸ்டினும் ரொம்ப காமனாக இருந்துச்சு. பர்டிகுலர்லி க்ளவுடுக்கு வந்துட்டு ஓஎஸ் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதுக்கு அடுத்தது பர்சனல் கொஸ்டின் இருந்துச்சு. ஜெனரல் ஹெச்ஆர் கேட்குற பர்சனல் கொஸ்டின் டெக்னிக்கல் ஹெச்ஆர்லையும் இருந்துச்சு. இதுதான் ரவுண்ட் 2. ஓகே, ஸோ இந்த ரவுண்ட் 2 எப்படி கிராக் பண்ணுறது, என்னென்ன மெட்டீரியல் படிக்கணும், என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கிறது இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் நான் என்னோட டிபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஏன்னா எனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தெரியாது இந்த விஷயத்தை பற்றி. ஆனால் நல்லா கேட்டிங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் வந்து அதிகமாக இன்டர்வியூவில் கேட்டிருப்பாங்க. இப்போ என் டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்டாங்க. எனக்கு கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் டிரான்சிஸ்டர், வாட் இஸ் ஆசிலேட்டர், வாட் இஸ் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஸோ வாட் இஸ் எஸ்என்ஆர், சிக்னல் ட்ரான்ஸ்டியூஷன் என்ன, இந்த மாதிரி காமனான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இதெல்லாம் எந்த இடத்துல வரும் அப்படின்னு எலக்ட்ரானிக் டிவைசஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். அதை தவிர்த்து வந்துட்டு இந்த எம்பிஎம்சி சிக்னல் சிஸ்டம் எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த எம்பிஎம்சி அந்த எஸ்என்ஆர் சிக்னல் அண்ட் சிஸ்டம்ஸில் வரும். இந்த எம்பிஎம்சி வந்துட்டு ஒரு காமனான இது எனக்கு கேட்கட்டாலுமே அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது நான் என்னோட டொமைனுக்கு, என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு இதெல்லாம் என்னென்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, கீக் ஃபார் கிங்ஸ் சூப்பராக இருக்கும். கீக் ஃபார் கிங்ஸு அண்ட் ஜாவா பாயிண்ட், எம்பிஎம்ஸ் அண்ட் ஜாவா பாயிண்ட், ஓஎஸ் கான்செப்ட் ஜாவா பாயிண்ட். அது தவிர்த்து வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், நிறைய நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா கோ வித் நியூஸ் அகாடமி. இந்த சேனல் பக்காவாக இருக்கும் எல்லாத்துக்குமே. சூப்பர் சேனல் இது. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நெட்வொர்க்ஸ் காமன். நெட்வொர்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். முக்கியம் இந்த ஓஎஸ் லேயர்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிருக்கணும். அப்புறம் நெட்வொர்க்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். இது நான் எங்கே பர்சனலாக படித்தேன் அப்படின்னா, நியூஸ் அகாடமி விடையும் நான் ப்ரிஃபர் பண்ணுறது லேண்டெக் தமிழ். ஓகே, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக ஒரு ஸ்டோரி லைன் வச்சு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க மொத்த கான்செப்ட்டுமே. பெஸ்ட் சேனல் ஃபார் நெட்வொர்க். ஓகே, நான் இதை வச்சு தான் கிராக் பண்ணேன் என்னோட இன்டர்வியூ ரவுண்டை. பக்காவாக இவங்க சொல்லி தந்தா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண கிராக் ஆகிடுச்சு. ஸோ இதோட எல்லா மெட்டீரியலோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பட் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக ஆகணும்னா கோ வித் GitHub ரெபோசிட்டரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் அகாடமி சேனல். ஆல்சோ எல்லாத்தையும் நியூஸ் அகாடமி இருக்கும், ஏன்னா அங்கே அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது ஓஎஸ் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு எடுத்த பேஜிங், செக்மெண்டேஷன், மெமரி அலோகேஷன், கேட்சிங், விஜுவலைசேஷன், ஸோ இந்த மாதிரிப்பட்ட கான்செப்ட்ஸ் கேட்டாங்க. டெட்லாக், ரவுண்ட் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கும் ஓஎஸ்க்குள்ள, எக்கச்சக்கமாக இருக்கும். அதுலேருந்து கேட்டாங்க ஓஎஸ் கான்செப்ட்ஸ் இது கேட்டாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் படிக்கலாம், அந்த பிஹேவியர் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் நிறைய ரீட் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட் நீங்கள் கோ வித் கீக் ஃபார் கீக்ஸ் ஆர் ஜாவா பாயிண்ட். இல்லை எனக்கு வந்துட்டு படிக்க பிடிக்காது அப்படி வீடியோ பார்ப்பேன் அப்படின்னா லேண்டெக்லேயே ஒரு சின்ன ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் ஓஎஸ் கான்செப்ட். பட் அது ரொம்ப சின்ன பிளேலிஸ்ட்டு, ரொம்ப கம்மியான வீடியோ தான் இருக்கும். ஆனால் எனக்கு கேட்ட கொஸ்டினுக்கு அந்த பிளேலிஸ்ட் இருக்க 4 வீடியோவே போதுமானதாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா கோ வித் நியூஸ் அகாடமி ஒன்ஸ் அகேன். ஸோ இதுக்கு அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு. இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் கவர் பண்ணிட்டோம், நெட்வொர்க் அண்ட் ஓஎஸ் கவர் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து கவர் பண்ண போகிறது டொமைன் வைஸ் கொஸ்டின். டொமைன் வைஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப காமனாக வச்சுருக்கேன். எனக்கு க்ளவுட் எப்படி கேட்டாங்கன்னா, டு யூ நோ க்ளவுட், உனக்கு க்ளவுட் தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டாங்க. நான் எனக்கு தெரியும், பட் இருந்தாலுமே என்னோட டிபார்ட்மெண்ட் வேறுங்கிறதுனால நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கொஸ்டின் எனக்கு கேட்டாங்க. க்ளவுட் கொஸ்டின் அவாய்ட் பண்ணிட்டாங்க என்கிட்ட. நான் வந்து க்ளவுட் சர்டிஃபிகேஷனை ஆட் பண்ணியிருந்தேன் ரெஸ்யூமில். அதுக்கு அடுத்து வந்துட்டு இப்போ க்ளவுடில் போன பசங்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, க்ளவுடில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் டெமோனை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, டு யூ நோ டேட்டா சென்டர், டு யூ நோ நெட்வொர்க் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பார்க்கலாம். ஓகே, ஹேவ் யூ டன் எனி ஹேண்ட்ஸ் ஆன் ஆர் ப்ராஜெக்ட் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன சர்வீஸ் யூஸ் பண்ணீங்க, க்ளவுடை பொறுத்தவரைக்கும் சர்வீஸு. இப்போ நீங்கள் டிஜிட்டல் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி, ரியாக்ட் யூஸ் பண்ண தெரியுமா, ரியாக்ட் என்ன யூஸ் பண்ணீங்க, இதுனா என்ன, அதான் வாட் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க, இதுனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, இப்போ நெட்வொர்க்ஸ் தெரியும் சொன்னால் டெல் மீ ஆஃப் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் நெட்வொர்க் அப்படின்னு கேட்பாங்க. டக்குன்னு நம்மளால் பதில் சொல்ல முடியாட்டாலும் யோசிச்சு நம்மளால் ஈஸியாக பதில் சொல்ல முடியும் மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் எந்த கான்செப்ட் படித்தாலுமே ரியல் டைம் சினாரியோட படிக்கணும். இது என்ன மாதிரி அப்படின்னா,
இப்போ வந்துட்டு நெட்ஒர்க்ஸ் தெரியும் அப்படின்னா சரி, வாட்ஸ்அப்பில் எப்படி நெட்ஒர்க்ஸ் ஒர்க் ஆகுது, ஃப்ரம் ஃபிசிக்கல் லேயர்லேருந்து எப்படி அப்ளிகேஷன் லேயர் வரைக்கும் வாட்ஸ்அப்பில் ஒர்க் ஆகுது, ஒரு இமெயில் எப்படி ஒர்க் ஆகுது, ஜிமெயில் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரியல் டைம் சேனலோட கேட்பாங்க. அதுக்கடுத்து இப்போ நீங்கள் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, நான் நெட்ஒர்க் லேயர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா எண்ட் டு எண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் இப்போ நீங்கள் டேட்டா லிங்க் லேயர்லேருந்து நெட்ஒர்க் லேயருக்கு எப்படி போகுது, பேக்கெட்ஸ் எப்படி போகுது, அந்த மாதிரி புரியுதா? ஸோ சின்ன சின்ன விஷயத்தையும் எப்படி செக்மெண்ட் ஆகுது, எப்படி பேக்கெட் போகுது, எப்படி வந்து அந்த ஹோஸ்ட் அந்த சிஸ்டத்துக்குள்ள போகுது, எப்படி அட்ரஸ் அலோகேட் ஆகுது, மேக் லேயர் மேக் அட்ரஸ் என்ன, ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தெல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் எல்லாமே அந்த நான் சொன்ன லேர்ன் டெக் தமிழ் சேனலில் கவர் பண்ணியிருப்பாங்க. எண்ட் டு எண்ட் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பர்சனல் கொஸ்டின்ஸ். என்னோட டெக்னிக்கல் லெக்சர் பர்சனல் கொஸ்டின்ஸ்மா கண்டிப்பாக இருக்கும். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், காமன் கொஸ்டின். இந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபை வந்துட்டு முடிக்கிறது தான் மேட்ரு. ஸ்டார்ட் யார் வேணாலும் பண்ணிடலாம், முடிக்கும்போது எப்படி முடிக்கிறது தான் மேட்டர். உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் நல்லா தெரியும் அப்படின்னா முடிக்கும்போது நான் நல்லா ப்ராஜெக்ட் பண்ணுவேன் சார், இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன் சார், அப்படி சொல்லி முடிங்க. ஓகேவா? இல்லை வந்துட்டு நீங்கள் பண்ண ஒரு நான் பேட்டர்ன் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஸோ பேட்டர்னை வச்சு முடிப்பேன். எனக்கு பேட்டர்ன் தான் பண்ணியிருந்தேன், நான் ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி முடிக்க தான் பெஸ்ட். நீங்கள் எதுவுமே இல்லாமல் மொட்டையாக முடிச்சிங்க அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் ப்ராஜெக்ட்டில் முடிச்சிங்கன்னா ப்ராஜெக்ட்லேருந்து கேட்பாங்க. இது ஒரு காமனான ஒரு விஷயம். எல்லா இடரும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்த. அதுக்கு அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, என்கிட்ட 5 years ஆஃப்டர் நீங்கள் எந்த மாதிரி இருப்பீங்க, நீங்கள் எந்த மாதிரி நினச்சிருக்கீங்க, ஒரு 5 years கழிச்சு நீங்கள் எந்த மாதிரி பொசிஷனில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது ட்ரிக்கியான கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. உங்களுக்கு அப்ராட் போக ஆசை இருக்குது, நிறைய படிச்சிருக்கீங்க, அப்ராட் போகலாமே அப்படின்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த இடத்துலயே ஓகே, இவங்க வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் எதில் வந்துட்டு நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, எதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க. இம்ப்ரூவ் கூட கேட்க மாட்டாங்க, எது நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க. நீங்கள் தான் நான் இதில் வீக்காக இருக்கேன் சார், நான் இதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், அந்த மாதிரி பதில் சொல்லணும். அதுக்கு அடுத்தது எதுக்காக சிஃபி சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் தான் காமன் கேட்குற கொஸ்டின். எதுக்காக இந்த கவர்மெண்ட் சூஸ் பண்ணீங்க அந்த மாதிரி கேட்பாங்க. இதை தவிர்த்தும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் ஃபேஸ் பண்ணது, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் ஃபேஸ் பண்ணதை வச்சு இந்த நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்த வந்துட்டு நம்ம வந்துட்டு ரவுண்ட் 3க்கு போயிடலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுவும் கிராக் பண்ணிட்டீங்க, ரவுண்ட் 2வும் கிராக் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ரவுண்ட் 3 மட்டும்தான். ஓகே, ரவுண்ட் 3 பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஜென்ரல் ஹெச்ஆர் ரவுண்டு. ஸ்டில் நீங்கள் ரவுண்ட் 2 கிராக் பண்ணிட்டீங்கனாலே மோஸ்ட் 80% நீங்கள் வந்துட்டு பிளேஸ்டு தான். ஓகேவா? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஸ்டில் ரிஜெக்ஷன் ஆர் தேர் இன் ரவுண்ட் 3, பட் யூ ஆர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஓகே, பெரிய ஒரு இதை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. நான் சொல்ல வந்துட்டேன், டெக்னிக்கல் லெக்சரை பொறுத்த வரைக்கும் உங்களோட பர்சனாலிட்டி ரொம்ப பார்ப்பாங்க. ஹேர் கட்லேருந்து பிஎட் கட்லேருந்து நீங்கள் நிற்கிற பொசிஷனு, உங்களோட ஃபியர், உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஷிவர் ஆகுறீங்களா, ஷிவர் கூட பிரச்சனை இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பொலைட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாட்டா கூட வித் ஃபியரோட ஓகே சார் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறத நீங்கள் வந்து தெளிவாக சொல்லுங்கள். எனக்கு இது தெரியல சார் அப்படின்னு சொல்லுங்கள், அது தப்பே கிடையாது. பட் பி பொலைட், எந்த சுச்சுவேஷன்லையும் ரொம்ப பொலைட்டாக இருங்க. ரவுண்ட் 3க்குமே அந்த பொலைட்னஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த ரவுண்டை கிராக் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் இருக்கணும். நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது. ஓகே, நல்ல ஒரு ஸ்பீக்கிங் ஸ்கில் இருந்தால் மட்டும் தான் இந்த ரவுண்டை அவங்களால தாண்ட முடியும். டெக்னிக்கல் ரவுண்ட்லேயும் நீங்கள் நல்ல ஸ்போக்கன் ஸ்கில் இருந்தால் தான் உங்களை கிராக் பண்ணியிருப்பீங்க. இந்த ரவுண்ட்லேயுமே அது ரொம்ப முக்கியம். ஸோ ரவுண்ட் 3ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களை என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ரெஸ்யூம் வந்துக்கிட்டு பவர்ஃபுல்லாக ஆகிக்கணும்னா சர்டிஃபிகேஷன் முக்கியம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரிப்பட்ட சர்டிஃபிகேஷன் என்னென்ன பண்ணலாம். ஃபார் க்ளவுட் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அதோட டொமைன்ஸ் எனக்கு அவ்வளோ தெரியலை. ஸோ காமன்லி நான் போட்டிருக்கேன். ஓகேவா? க்ளவுடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் நல்லா அவைலபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரக்கிள் இருக்குது, ஐபிஎம் இருக்குது. ஐபிஎம் ஆரக்கில் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏடபிள்யூஎஸ்ல க்ளவுட் எசென்ஷியல்ஸ் ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. சூப்பராக இருக்கும், அந்த கோர்ஸும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் இது எல்லாமே வச்சுருந்தேன், ஸோ அதனால இங்கே போட்டிருக்கேன். அப்புறம் அஷூரில் பார்த்தீங்கன்னா அஷூர் பேட்சஸ் ஃப்ரீயாக கிடைக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு லேர்னிங் பார்த்து முடிக்க கிடைக்கும். அவங்களோட மைக்ரோசாஃப்ட் லேர்ன் வெப்சைட்டில் போய் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃப்ரீ. பெய்டு என்னென்னா பார்த்தீங்கன்னா அஷூரில் வந்துட்டு AZ900, AZ104 அப்படி ஏகப்பட்டிருக்கு. DP900, AC900. நான் பர்சனலி வந்துட்டு அஷூரில் வந்துட்டு ஒரு 2 சர்டிஃபிகேஷன் வச்சு அந்த அஷூரில் 2 வச்சுருந்தேன், AWSல 1, NPTELல ஒரு 4 வச்சுருந்தேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் வச்சுருந்தேன். இங்கே ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா IBMல 2 வச்சுருந்தேன், தாண்டி ஒரு பேட்டர்ன் வச்சுருந்தேன். அந்த நான் வச்சுருந்த ஃப்ரீ சர்டிஃபிகேட் இங்கே வைக்கல, சாரி, இந்த இது வச்சுருந்தேன், இந்த க்ளவுட் ப்ராஜெக்ட் வச்சுருந்தேன். இப்போ நான் கரண்டாக ஆரக்கிள் முடிச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ஜர்னி. பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பெய்டு பண்ணணும்னு இருந்தால் பெய்ட் கோர்ஸ் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஓகேவா? என்னோட ப்ரிஃபரன்ஸ் இந்த 3 நீங்கள் படிக்கலாம். நீங்கள் வந்து பெய்ட் கோர்சஸ் பண்ணணும் இந்த அவசியம் கிடையாது. பட் NPTEL உங்கள் காலேஜில் சொல்லியிருப்பாங்க, NPTEL பண்ணியிருந்தீங்கன்னா ஃபார் பெட்டர், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இருக்குது அவங்க OEM சர்டிஃபிகேட் தான் எதிர்பார்ப்பாங்க.
அடுத்து இருக்க நெட்ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் சிஸ்கோ சர்டிஃபிகேஷன்லேயே ஃப்ரீயும் இருக்குது, பெய்டும் இருக்குது. பெய்டு ரொம்ப அதிகம், ஃப்ரீ கோர்சஸ் நெட் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் போய் அங்கே வெப்சைட்டில் போய் கற்றுக்கிட்டு அந்த சர்டிஃபிகேஷன் ஆட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வேல்யூ ஆடடாக இருக்கும். அடுத்தது காமன்லி அப்படின்னு என்ன போட்டிருக்கேன்னா, எனக்கு நிறைய தெரியாது, நிறைய டொமைன்ஸ் பற்றிலாம் இந்த. ஆனால் கோர்ஸோட ஃபினான்ஷியல் அப்ளை பண்ணி நீங்கள் தாராளமாக நிறைய சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். யூடெமி நான் பண்ணல, யூடெமி பொறுத்தவரைக்கும் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அங்கேயும் அதுவும் ஒரு தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சனல் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டெல்மி அபவுட் யுவர்செல்ஃப், டெல்மி அபவுட் யுவர் ஃபேமிலி. உங்கள் அப்பா அம்மா பற்றி கேட்பாங்க, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது வாட் இஸ் கேட்பாங்க. இது சூப்பரான கொஸ்டின். ஓகேவா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிராக் பண்ணியிருந்தேன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் நடந்திருக்கும். ஓகேவா? ப்ரெசன்டேஷன் பண்ணி என் கம்பெனி என்ன பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ரெசன்டேஷன் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கிறத தெளிவாக, சார் நீங்கள் இந்த மாதிரி இந்த ப்ரெசன்டேஷனாக சொன்னீங்க சார், இந்த மாதிரி சொன்னீங்க, நான் இதெல்லாம் இருக்குது சார், சிபி இதுதான் பண்ணுது, டிஜிட்டலைஸ் பண்ணுது. என்ன சொல்லணும்னா பர்சனலி சிபி வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா பிஸ்னஸ் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறது தான் சிபியோட மெயின் மோட்டோவே. ஸோ அதுதான் சிபி பண்ணுது. அதை வந்துட்டு வித் ப்ரெசன்டேஷனில் அவங்க சொன்ன வேர்ட்ஸோட சொன்னீங்கன்னா ஒரு வேல்யூ ஆடடாக இருக்கும். நான் அதுதான் பண்ணேன். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு சிஃபி எப்படி தெரியும், யார் சொன்னாங்க சிஃபியை பற்றி உங்களுக்கு தெரியும், எதுக்காக சிஃபிக்கு வரீங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது ரொம்ப யூனிக்காக இந்த இன்டர்வியூவில் கேட்குறப்பட கேள்வி என்னென்னா ஒரு சில வேர்ட்ஸோட மீனிங் கேட்பாங்க. நெப்போட்டிசம்னு என்ன, ரேசிசம்னு என்ன, இந்த மாதிரிப்பட்ட ஸோ ஒரு கம்பெனியோட என்விரான்மெண்ட்டை உடைக்கிற மாதிரிப்பட்ட ஒரு சில வார்த்தைகள் இருக்கும்ல, நெப்போட்டிசம், ரேசிசம், கேசிசம்லாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுனா என்ன, இந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அந்த இடத்துல, இந்த வேர்டோட மீனிங் இதுதான் சார் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது நீங்கள் ஹாபி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டிருப்பீங்கல்ல, அதெல்லாம் எடுத்து கேட்பாங்க. ஓகே, நீங்கள் வந்துட்டு ஹாபியில் ரீடிங் கொடுத்துருக்கீங்க, கடைசி நீங்கள் ரீட் பண்ண புக்கோட நேம் என்ன. ஸோ இதை கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கேள்வி இருக்கும். என்ன அப்படின்னா நீங்கள் கடைசியாக கற்றுக்கிட்ட ஒரு புதிய ஒரு வார்த்தையோட மீனிங் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போது அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு லாக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில். அதுக்கடுத்து மூவி பிடிக்கும் அப்படின்னா கடைசியாக எந்த மூவி தியேட்டர் போனீங்க, அந்த மாதிரிலாம் கேட்பேன். அதுக்கடுத்து சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின், இது ரொம்பவே சூப்பரான கொஸ்டின். எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா உலகத்தில் நீங்கள் தான் தனியாக இருக்கீங்க, உலகத்தில் யாருக்குமே நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின் ரொம்பவே பாசிட்டிவ் ஆன்சர் பண்ணணும். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் சோகமான ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்தாகணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இருக்கிற ரிசோர்ஸை வச்சுட்டு என்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்றபடியான ஒரு லைஃப் ஸ்டைலை நான் வாழுவேன் அப்படின்னு சொன்னேன். பட் இதோட அர்த்தம் என்ன, அவங்க எந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ யாருமே ஃபோர்ஸ் பண்ணாட்டாலுமே இவரை கோ கெட் அட் டைம். இப்போ யாருமே ஃபோர்ஸ் பண்ணாட்டாலுமே நீ வந்துட்டு இருக்கிற ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி நீ வந்துட்டு அவங்களோட ஒர்க்கை பண்ணி முடிப்பியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணி முடிப்பேன்னு சொன்னேன். ஸோ இதுதான் அதோட அர்த்தம். இதை தவிர்த்தும் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். எந்த மாதிரி அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொடிக்கு இருக்காங்க, அந்த கொடிங்க வந்துட்டு எந்த ஒர்க்குமே பண்ணலை, நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி அவங்கள வந்துட்டு ட்ரீட் பண்ணுவீங்க, ஓகே என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுப்பீங்க, இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். அஸ் எ டீம் லீடர் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த ரவுண்டே கிராக் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இப்போ சிபி எம்ப்ளாயாக மாறலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸுக்குமே நான் வந்துட்டு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். இல்லை அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் கிட்ட ரெப்போசிட்டரிக்கு போயிடலாம். நான் நிறைய கம்பெனிஸ் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸுமே அங்கே ஷேர் பண்ணுறேன். ரெப்போசிட்டரியில் சிபிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கும், அங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இல்லைனா என்னோட பர்சனலாக கூட நீங்கள் ரீச் பண்ணலாம். லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன்.